போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ் 2026ல ஒரு டஃப்பான ஃபேஸ்ல தான் இருக்கு. ஜனவரி 1ஆம் தேதி நீங்க 1 லட்சம் ரூபாயை நிஃப்டி 50ல போட்டிருந்தா பிப்ரவரி 28 அன்னைக்கு அந்த 1 லட்சம் ரூபாய் 96,404 ரூபாயாக குறைந்திருக்கும். ஸோ -3.6% நிஃப்டி 50ல இந்த வருஷம் ரிட்டர்ன். பட் இதே பணத்தை நீங்க போரிங் ஸ்டாக்ஸ்ல போட்டிருந்தீங்கன்னா அந்த 1 லட்சம் என்பது 95,118 ரூபாயாக குறைந்திருக்கும். ஸோ -4.88%. ஸோ -5% ரிட்டர்ன் இந்த வருஷம் போரிங் ஸ்டாக்ஸ்ல நமக்கு இருக்கு. இதுக்கு காரணம் நிறைய ஸ்டாக்ஸ் நான் பர்ஃபார்மிங். இன்ஃபேக்ட் முக்காவாசி ஸ்டாக்ஸ் இந்த வருஷம் நான் பர்ஃபார்மிங். முதல்ல பர்ஃபார்மிங் ஸ்டாக்ஸ் என்னங்கிறத பார்த்துரும். அது ஈஸி. கோல் இந்தியா +8.9% இந்த வருஷம் இது வரைக்கும். அதை தவிர ஐசிஐசிஐ பேங்க் +3.1%. லார்சன் அண்ட் டூப்ரோ பிப்ரவரி 28 வரைக்கும் +3.3. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது லார்சன் அண்ட் டூப்ரோ கணிசமா இறங்கி இருக்கு அப்படிங்கறதை நீங்க நோட் பண்ணணும். சன் ஃபார்மா +1.6%. ஸோ நீங்க பாருங்க, ஒரு ஸ்டாக் ஹை சிங்கிள் டிஜிட், 3 ஸ்டாக் லோ சிங்கிள் டிஜிட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனா நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த 6 ஸ்டாக்கும் எப்படி கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ஹெச்டிஎஃப்சி -10.4%, ரிலையன்ஸ் -11.5%, பாரதி ஏர்டெல் -11%, மாருதி சுசுகி -11.1%, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா -9.7%. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதை தவிர இன்னொரு கம்பெனி இருக்குங்க, அதுதான் பிகெஸ்ட் லூசர் இந்த இண்டெக்ஸ்ல, ஐடிசி -12%. ஸோ 6 ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுக்கும்போது 4 ஸ்டாக் சிங்கிள் டிஜிட் லோ சிங்கிள் டிஜிட் ரிட்டர்ன் கொடுக்கும்போது இந்த போர்ட்ஃபோலியோ இண்டெக்ஸை விட வீக்கா தெரியுது. சரி, பிப்ரவரி மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தனியா பார்ப்பாங்க. பிப்ரவரி 1ஆம் தேதி நீங்க 1 லட்சம் ரூபாய் நிஃப்டி 50 டிஆர்ஐல போட்டிருந்தாக்கா அது பிப்ரவரி எண்ட்ல 1,01,473 ரூபாயாக வளர்ந்திருக்கும். ஸோ 1.47% ரிட்டர்ன் உங்களுக்கு பிப்ரவரி நிஃப்டி 50ல. பட் ஆக்சுவலா பிப்ரவரி போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்க்கு ஒரு பெட்டர் மந்தா இருந்திருக்கு. இதுதான் இதுல சர்ப்ரைஸ் பேக்கேஜ். ஸோ 1 லட்சம் ரூபாய் நீங்க போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல பிப்ரவரியில போட்டுட்டீங்கன்னா அந்த 1,02,294 ரூபாயாக உயர்ந்து இருக்கிறது. 2.99% ரிட்டர்ன். ஸோ இண்டெக்ஸை விட பிப்ரவரியில டபுள் தி ரிட்டர்ன் போரிங் ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ முதல்ல நான் என்ன சொல்ல ஆரம்பிச்சேன், இயர்ல பேட் பர்ஃபார்மன்ஸ். ஜனவரி 1லேருந்து பார்த்தா இன்னி வரைக்கும் பேட் பர்ஃபார்மன்ஸ். பட் பிப்ரவரி மட்டும் பார்த்தாக்கா ஸ்ட்ராங் புல் பேக், அப்படிதானே சொல்லணும். இதுதான் ஒரு போர்ட்ஃபோலியோல நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம். இது போரிங் ஸ்டாக்ஸ்க்கு இல்ல, உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கூட பொருந்தும். ஆனா அது அந்த மாதிரி தான் இருக்கான்றதை எத்தனை பேர் பார்க்கிறோம். இந்த இண்டெக்ஸை நம்ம எடுத்து இங்க இந்த மாதிரி வெளிப்படையாக பேசுறதுக்கு காரணமே ஒரு போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸ் எப்படி ரிவ்யூ பண்ணும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ பெஞ்ச் மார்க் அகைன்ஸ்ட் பீட் பண்ணியா, யாருமே பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணல, யாராலையும் பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ண முடியாது, இப்படி பல புனைவுகள், நெரேட்டிவ்ஸ் நம்முடைய சமூக சூழல்ல நிறைய பேரு அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த புனைவுகளை சொல்றவனுக்கு இண்டெக்ஸை எப்படி பீட் பண்ணணும்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நீங்க அதை தெரிஞ்சுக்கணும். அதைத்தான் இந்த எக்ஸசைஸ் மூலமா நான் உங்களுக்கு உணர்த்த முயற்சிக்கிறேன். சோ மொத்த போரிங் ஸ்டாக்ஸ் ஜர்னி என்ன அப்படிங்கறத கொஞ்சம் பார்ப்போமா. ஜனவரி 1, 2023ல ஆரம்பிச்ச இண்டெக்ஸ் இது. 3 வருஷம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2 மாசம், மொத்தமா 38 மாசம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த 38 மாசத்துல 1 லட்சம் ரூபாயை நீங்க எடுத்து நிஃப்டி 50ல போட்டிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும்? 1,44,128 ரூபாயாக உயர்ந்திருக்கும். 44.13% சிம்பிள் ரிட்டர்ன். ஓகே, இதே பணத்தை நீங்க போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல இந்த காலத்துல போட்டிருந்தீங்கன்னாக்கா அந்த 1 லட்சம் என்பது 1,85,531 ரூபாயாக உயர்ந்திருக்கும். 85.53%. இது எல்லாம் நடந்த பிறகு கூட கிட்ட 41.4% அவுட் பர்ஃபார்மன்ஸ் ஓவர் நிஃப்டி நமக்கு இருக்குங்க. 4 வருஷம் கூட முடியல. ஸோ என்ன இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுதுன்னா, ஒரு போர்ட்ஃபோலியோவை சரியா தேர்ந்தெடுத்தாக்கா சில குறுகிய காலகட்டங்களில் அந்த போர்ட்ஃபோலியோ சரியா பர்ஃபார்ம் பண்ணலன்னா கூட அந்த போர்ட்ஃபோலியோனால நிஃப்டியை கன்வின்சிங்கா பீட் பண்ண முடியுங்கிறதான் இந்த எக்ஸசைஸ் நமக்கு இதுவரை சொல்லி தந்த பாடம். பட் இந்த பாடம் பர்மனண்டா? எதுவுமே முதலீட்டுல பர்மனன்ட் இல்லைங்க. இன்னை வரைக்கும் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னா இந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு போராடணும். We have to continue to fight against the market every single day. ஆனா ஃபைட்னா என்ன?
கண்ணை மூடிட்டு கம்பு சுத்தக்கூடாது. ரொம்ப ப்ரிசைஸா இன்னைக்கு எப்படி மாடர்ன் வார்ஃபேர் இருக்குல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் அடிக்கிறாங்கல்ல, அதே மாதிரி தான் போர்ட்ஃபோலியோல குறிப்பிட்ட இடத்துல போய் அடிக்கணும். எந்த ஸ்டாக்கை எந்த இடத்துல எவ்வளவு வாங்கணும் அப்படிங்கிறதுல ப்ரெசிஷன் தேவை. அந்த ப்ரெசிஷன் போரிங் ஸ்டாக்ஸ் இண்டெக்ஸ்ல வெறும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நமக்கு வாய்ப்பாக வழங்கப்படுகிறது. பட் உங்க போர்ட்ஃபோலியோல அப்படி இல்லையே, நீங்க எப்ப வேணா செய்யலாம். மைல்ஸ்டோன்ஸ் இருந்தீங்கன்னா கூட நீங்க இதை கிட்டத்தட்ட 30 வாட்டி பண்றீங்க வருஷத்துல. பட் இங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண முடியும். ஸோ போரிங் ஸ்டாக்ஸை நான் ரன் பண்ணும்போது எனக்கு ஹேண்டிகேப் இருக்குங்க. எனக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அதுல மாற்றம் கொண்டு வர முடியும். நிஃப்டிக்கு கூட வருஷத்துக்கு 2 தடவை மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எத்தனை கம்பெனியை வேணா மாத்தலாம். பட் நமக்கு அப்படியா, வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாற்ற முடியும். எத்தனை கம்பெனியை நீங்க 10 கம்பெனியில மாற்ற முடியும்? அளவா தானே மாற்ற முடியும். ஸோ நிறைய ஹேண்டிகேப்ஸ் இருக்கு. நான் இந்த போட்டியை உருவாக்குனதே நிறைய ஹேண்டிகேப்ஸோட தான், காரணமாக தான். இன்வெஸ்டிங்கிறது ஈஸி இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான், ஈஸி இல்லாத ஒரு பாதையில கூட ஜெயிக்கிறதுக்கு முடியுங்கிறத உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு தான். ஆனா இந்த வெற்றிகள் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை மீண்டும் மீண்டும் நானே உங்களுக்கு உறுதிபட சொல்கிறேன். எந்த வெற்றியையும் தக்க வைத்துக் கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், ப்ரிசைஸா அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும். அப்பதான் நாம மார்க்கெட்ல நிக்க முடியும். நிற்போம், இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.